வணக்கம் நண்பர்களே, இந்த பேக்ரவுண்ட் இடத்தெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. நாங்க இப்போ ஆலப்புழால தான் போட்டிங் போயிட்டு இருக்கோம். ஆலப்புழாக்கு வர யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஆனா அங்க போட்டிங் போறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகுங்கிற பயம் தான். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம்ல இந்த போட் டிராவல், இதுக்கு ஒரு ஆளுக்கு வெறும் 29 ரூபாய் தான். அதுவும் 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் ரைடு இல்லைங்க, கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் டிராவல் ஆலப்புழால இருந்து கோட்டயம் வரைக்கும். இந்த வீடியோ மூலமா ஆலப்புழாக்கு ஒரு ஒன் டே ட்ரிப், இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் அண்ட் 4 மணி நேரம் 40 கிலோமீட்டர் ஒரு அமைதியான அலாதியான படகு பயணம் எப்படி போலாங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கோம். வாங்க. கேரளாக்கு ஒரு ட்ரிப் அப்படின்னு யோசிச்சாலே நம்ம மைண்ட்ல வர ஃபர்ஸ்ட் லொகேஷன் இந்த ஆலப்புழாவா தான் இருக்குமே. ஏன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்தாலே கேரளாவுடைய ஒட்டுமொத்த அழகையுமே ரசிக்க முடியும். ஆலப்புழா ஒரு வித்தியாசமான நகரம். அழகான பேக் வாட்டர், சின்ன சின்ன தீவுகள், ஏகப்பட்ட இயற்கை அழகு, நீரோடு ஒன்றி வாழ்ற கிராம வாழ்க்கை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் எங்கேயாவது வெளியில போனோம்னா 2 வீலர் காருன்னு எடுத்துட்டு போறோம்ல, ஆனா இங்க வீட்டுக்கு ஒரு போட் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆலப்புழாவை சுத்தி எங்க பார்த்தாலும் தண்ணி தான். அதுதாங்க இந்த ஊரோடைய சிறப்பே. இவ்வளவு அழகான ஊரை ரசிக்க அளவுக்கு அதிகமா செலவாகுமோ அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதான் இல்ல, உங்ககிட்ட வெறும் 29 ரூபாய் இருந்தாலே போதும். இந்த ஒட்டுமொத்த ஆலப்புழாவுடைய அழகையும் போட்ல சும்மா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டே ரசிக்க முடியும். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பித்தான் ஆகணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களாலையும் எங்களை போல லோ பட்ஜெட்ல இந்த ஆலப்புழாவை சுத்தி பார்த்துட்டு வர முடியும். இந்த ஆலப்புழா கேரளாக்கு சென்டர்ல அரபிக்கடல் ஓரமா இருக்கு. இந்த ஊருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஏகப்பட்ட ட்ரெயின் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. சப்போஸ் நீங்க ஃபிளைட்ல வரீங்க அப்படின்னா ஆலப்புழாக்கு நியர்பை ஏர்போர்ட் கொச்சின், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எங்களை போல சென்னை வாசிகளுக்கு ஆலப்புழா போக ஒரு 4-5 டைரக்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதுல பெஸ்ட் நைட்டு 8:55க்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்புற ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் தான். ஏன்னா இது மறுநாள் காலையில 10:40க்கெல்லாம் ஆலப்புழா ரீச் ஆகிறதால ஒன் டே கம்ப்ளீட்டா சுத்தி பார்க்க ஈஸியா இருக்கும். நாங்களும் இந்த ட்ரெயின்ல தான் ஏற போறோம். ஆனா சென்னையில இருந்து இல்ல, எர்ணாகுளத்துல இருந்து. நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாம இப்போ கேரளா ட்ரிப்ல இருக்கோம். இந்த ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் அதிரப்பள்ளியை ஆரம்பிச்சு மூணார், கொச்சின்லாம் சுத்தி பார்த்துட்டு கடைசியா தான் இந்த ஆலப்புழாக்கு வந்திருக்கோம். எர்ணாகுளத்துல இருந்து ஆலப்புழாக்கு ஏகப்பட்ட ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த ட்ரெயின் ஏறுறதுக்கான காரணம் ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப்பா சென்னையில இருந்து ஆலப்புழா வர்றவங்களுக்கும் கரெக்டா கைட் பண்ணணுங்கிறதுக்காக தான். காலையில சுமார் 8:30 மணிக்கு எர்ணாகுளம் டவுன் வந்த இந்த ட்ரெயின் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப ஏர்லியரா, அதாவது 10 மணிக்கெல்லாம் ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்களோட பிளான் படி நாங்க ஃபர்ஸ்ட் போக போற இடம் ஆலப்புழா பீச். இது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பை ரோடா பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். இதுவே ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்க்கு என்டர் ஆகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே லெஃப்ட் சைட்ல ஒரு குட்டி சந்து இருக்கும். அது வழியா நடந்து போனா ஜஸ்ட் 500 மீட்டர் 5 நிமிஷத்துல ஆலப்புழா பீச்சுக்கு ரீச் பண்ணிடலாம். நாங்க எந்த வழியா ஃபாலோ பண்ணிருப்போம் சொல்லவே தேவையில்லை. அதே குறுக்கு சந்து தான் 5 நிமிஷத்துல பீச்சுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஆலப்புழா பீச்சுக்கும் வந்தாச்சு. ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஷார்ட்கட் ரூட்டை பிடிச்சுதாங்க நாங்க இந்த பீச்சுக்கே வந்திருக்கிறோம். மே மந்த் கொஞ்சம் நல்லா ஜாலியா சுத்தி பார்க்கலான்ற பிளான்ல வந்தா இந்த கேரளால மே மந்த்ல தான் மழையே பெய்யுது. சோ கடலோட சீற்றம் அதிகமா இருக்கிறதால இங்க குளிக்கலாம் இல்ல. அப்படியே இந்த பீச்ல ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்ததா கோட்டயத்துக்கு போற ஃபெரி போட் ஜெட்டிக்கு தாங்க போக போறோமே. சொல்ல போனா பீச்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே லஞ்ச முடிச்சிட்டு கோட்டயம் கிளம்புற போட்ல ஏறி போலாம்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா மழை, அலையோட சீற்றம் கொஞ்சம் அதிகமா இருந்ததால பீச்ல எல்லாம் இறங்க அலோவே பண்ணல. சோ எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் கொஞ்சம் சீக்கிரமா, அதாவது 11:30 மணிக்கு கிளம்புற போட்ல ஏறி போலாம் அப்படின்னு திடீர்னு பிளான மாத்திட்டோம். அடுத்ததா பீச்ல இருந்து ஒரு ஆட்டோ ஏறி நாங்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த
ஆலப்புழா கவர்மெண்ட் போட் ஜெட்டிக்கு தான் ரீச் ஆனோமே. நாங்க அங்க ரீச் ஆகவும் போட்டு கிளம்புறதுக்கும் ரெடியா இருந்துச்சு. அழகா ஏறி உட்காந்து ஒரு ரம்மியமான படகு சவாரிக்கு நாங்க தயாரானோம். இந்த போட் ஜெட்டில இருந்து மொத்தமா 14 ரூட்டுக்கு போட் சர்வீஸ் ரன் ஆகுது. இதுல எங்களுக்கு பர்சனலா பிடிச்ச ரூட்டுனா ஆலப்புழா டு கோட்டயம் ரூட்டு தாங்க. ஏன்னா இங்கதான் எக்ஸ்ட்ராடினரியான சீனரிஸ், பயங்கர சூப்பரான நேச்சுரல் வியூஸ் எல்லாமே பார்த்து ரசிக்கலாம். சொல்ல போனா ஆலப்புழா ட்ரிப்புங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி தான். யாருக்கு? இங்க தனியா ஹவுஸ் போட் ரெண்ட்டுக்கு எடுத்து தங்குறவங்களுக்கு. ரெண்ட் பொறுத்த வரைக்கும் 5000 இருந்து 50,000 கூட ஆகலாம். ஏன் ரேட்ல இவ்ளோ வித்தியாசம்னா, இங்க ஏசி போட் இருக்கு, நான் ஏசி போட் இருக்கு, அதுக்கப்புறம் குரூப்பா வந்து தங்குறவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஹவுஸ் போட் சர்வீஸ் இருக்கு, தென் காம்ப்ளிமெண்டரியா ஃபுட்டு, இப்படி ரேட்டுக்கு ஏத்த மாதிரி சர்வீசஸும் வித்தியாசப்படும். அதெல்லாம் வேண்டாம், நாங்க ஹவுஸ் போட்லாம் ஸ்டே பண்ணல. இங்க போட் ஹவுஸ் மட்டும் இல்லாம நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் ரெண்ட் கிடைக்குதுல்ல, அதுல ஏதாவது ஒரு ரூமை ரெண்ட்டுக்கு எடுத்து தங்கிட்டு ஜஸ்ட் ஆலப்புழால போட் ரைட்டை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வரவங்களுக்கும் இங்க ஸ்பீட் போட்டு, பெடல் போட்டு, ஷிகாரா ரைடு, இன்னும் நிறைய வெரைட்டியான போட்டிங் சர்வீஸ் கூட அவைலபிள்ல இருக்கு. ஆனா இதுக்கும் நம்ம 400 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த போட்டுக்கு ஒரு ஆளுக்கு வெறும் 29 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்களே. நான் ஆல்ரெடி சொன்ன இந்த ஹவுஸ் போட்டு, ஷிகாரா போட், இந்த மாதிரியான போட்டுங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் போகுமே. ஆனா நம்ம இப்ப போயிட்டு இருக்கிற இந்த 29 ரூபாய் டிக்கெட்கான போட்டு இந்த ஏரியாவெல்லாம் தாண்டி 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கோட்டயம் வரைக்கும் போகும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலா நான் மேல சொன்னது எல்லாமே டூரிஸ்டர்ஸ்க்கான போட்டு. ஆனா நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, இது இங்க வாழ்ற கிராம மக்கள் பயன்பாட்டுக்காக ரன் பண்ற கவர்மெண்ட் போட்டு. ஆக்சுவலா இந்த ஆலப்புழாங்கிறது அழகான டூரிஸ்ட் பிளேஸ்ங்கிறதையும் தாண்டி ஒரு சூப்பரான வில்லேஜ். இங்க இருக்கிற வீடுகளை சுத்தி எப்பவுமே பேக் வாட்டர் இருக்கிறதால சாலை வசதிகளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எல்லாத்துக்குமே போட்டு தான். இந்த ஆலப்புழா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 தாலுகா, 93 வில்லேஜ் இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு பயன்படும்படி கேரளா கவர்மெண்டால குறைஞ்ச கட்டணத்துல இயக்கப்படுற சர்வீஸ் தான் இந்த கவர்மெண்ட் ஃபெரி போட் சர்வீஸ். கிட்டத்தட்ட 14 ரூட்ல இந்த சர்வீஸ் ரன் ஆகுது. அதுக்காக கேரளா மக்கள் மட்டும்தான் வரணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. குழந்தைங்கள்ல இருந்து முதியவர் வரைக்கும் யாரு வேணும்னாலும் இந்த போட்ல டிராவல் பண்ணலாம். கவர்மெண்ட் போட்டுங்கிறதால கூட்டம் அதிகமா இருக்குமோன்னு கூட நினைக்காதீங்க. இந்த போட்ல கடந்த 6 வருஷத்துல நாங்க 4வது முறையா டிராவல் பண்றோம். மேக்சிமம் ஹாலிடே டைம்ல தான் இங்க வந்திருக்கோமே. அப்பவும் கூட்டம் இப்படி குறைவா தான் இருந்திருக்கு. எதுக்கும் சேஃப்டிக்கு கொஞ்சம் ஏர்லியரா வந்து இடம் பிடிச்சுக்கோங்க. இந்த ஆலப்புழா கோட்டயம் போட் சர்வீஸை நம்ம 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு, ஏர்லி மார்னிங் கோட்டயம் வந்து இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலியமா போட் ஜெட்டிக்கு வந்துட்டு போட்ல ஆலப்புழா ரீச் ஆகி ஆலப்புழாவை திருப்தியா சுத்தி பார்த்துட்டு மதியம் 3:20க்கெல்லாம் ட்ரெயின் ஏறி சென்னை ரீச் ஆகுறது. இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் ஆலப்புழா வந்து சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து மதியம் 1:30 மணிக்கு போட் ஏறி கோட்டயம் வந்துருங்க. கோட்டயத்துல இருந்து நைட்டு 8:05க்கு வர திருவனந்தபுரம் மேலேறி சென்னைக்கு ரீச் ஆகுறது. இதுல எங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆப்ஷனான இந்த ஆலப்புழா டு கோட்டயம் தாங்க பெஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு சுத்தி பாக்குறதுக்கும் சரி, நைட்டு ட்ரெயின் ஏறதுக்கும் சரி, நடுவுல நிறைய டைம் கேப் நமக்கு கிடைக்குது. இந்த போட் டிராவல்ல நம்ம என்னெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் தெரியுமா? இந்த டிராவல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஏரி வரும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அந்த ஏரியில தான் நம்ம டிராவல் பண்ணுவோமே. இங்கதான் நிறைய ஹவுஸ் போட்டு, ஷிகாரா போட்டு, இன்னும் ஏகப்பட்ட டூரிஸ்டர் போட் எல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அதுக்கப்புறம் தான் குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இந்த கிராமங்களுக்குள்ள என்டர் ஆகும்போது இந்த இயற்கை இவ்ளோ அழகா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்படுத்தும். இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை நம்மள வேற ஒரு உலகத்துக்கே டிராவல் பண்ணி வந்த ஃபீலை கொடுக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஆன் தி வேல இங்க இந்த கிராம மக்கள்லாம் ஏறதுக்கு இறங்கறதுக்கு ஏதுவா நிறைய போட் ஸ்டாப் கூட வரும். இந்த பயணத்துல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே, இந்த போட் எல்லாம் வரும்போது அவங்க பேக் வாட்டர் கிராஸ் பண்றதுக்கு கட்டி வச்சிருப்பாங்கல்ல மேனுவல் பிரிட்ஜ், அத அவங்களே ஓடி வந்து அந்த பிரிட்ஜை தூக்கி போட்டுக்காக வழி விடுறது பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு. சுமார் 3 மணி நேரம் மறக்க முடியாத இனிமையான பயணங்க இது. நாங்க கோட்டயம் ரீச் ஆயிட்டோம். ஓகே, நம்ம கோட்டயமும் வந்தாச்சு.
காலையில சரியா 11:30 மணிக்கு ஆலப்புழால இருந்து எடுத்த போட்டு இந்த கோட்டயத்துக்கு ஷார்ப்பா 2:30 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டிராவல். ரொம்ப ரொம்ப திருப்தியான டிராவலா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல ஆக்சுவலா. அண்ட் நீங்க சப்போஸ் இந்த கவர்மெண்ட் போட்ல டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டிராவல் பண்ணும்போது இந்த போட் ஜெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்தந்த டைமுக்கு மட்டும்தான் கிளம்பிடும், யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. ஸோ பிஃபோராக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த போட்டுக்குள்ளார வந்துட்டு சாப்பிட்றதுக்குன்னு எந்த ஒரு பொருட்களும் விற்கவே மாட்டாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் இல்லைங்களா நமக்கு. ஸோ அதனால நீங்கள் போட் ஏறுறதுக்கு முன்னாடியே வெளியில் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸோ ஏதாவது வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அது எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே, எந்த ஒரு கவர்ஸ் இது எதுவுமே வந்துட்டு நம்ம வெளியில த்ரோ பண்ணக்கூடாது. எல்லா போட்லேயுமே வந்துட்டு டஸ்ட்பின் இருக்கும், நம்ம அதில் தான் வைக்கணுமே. அண்ட் மூணாவது மெயின் விஷயமே ரெஸ்ட் ரூம் தாங்க. இங்கே எங்கேயுமே உங்களுக்கு நடுவில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டின்னு எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட் ஏறுறதுக்கு முன்னாடியே இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏறுங்க. ஓகே, இந்த கோட்டயம் போட் ஜெட்டிலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. நம்ம நடந்தும் போகலாம், இல்லைன்னா ஆட்டோல ஏறியும் போகலாம். அநேகமா நாங்க வந்துட்டு நடந்து தான் போவோம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஓகே வாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு ஈவினிங் தாங்க ட்ரெயினு. ஸோ அது வரைக்கும் இந்த ஏரியாவுடைய லோக்கல் சைட் சீயிங் தான் பார்க்க போறோமே. கோட்டயத்துல சுத்தி பார்க்க என்ன இருக்கு அப்படின்னு என் கூட வந்தவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சப்போ எல்லாரும் சொன்னாங்க, கோட்டயமுடைய கவரிங் நகை அவ்வளோ ஃபேமஸாம். சும்மாவே ஷாப்பிங்னாலே போதும், எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாயிடும். வாங்குறோமோ இல்லையோ, சும்மாவது வேடிக்கை பார்க்கணும்ல. அங்க வாங்க. சுமார் 3 மணி நேரம் கடத்தெருவுல சும்மாவே சுத்திட்டு நைட்டு 8:05க்கு ட்ரெயின் ஏறி சென்னையை நோக்கி கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய இந்த அதிரப்பள்ளி, மூணார், கொச்சி, ஆலப்புழா இந்த ட்ரிப்போடைய வீடியோ இதோட முடியுது. சரி, இப்ப இந்த ஆலப்புழாக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாமா? எர்ணாகுளம் டு ஆலப்புழா ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 55 ரூபாய் ஆச்சு. அதை விட்டா போட் ஜெட்டிக்கு ஆட்டோ ஏறினது ஒரு 120 ரூபாய், ஃபெரி போட்டுக்கு 29 ரூபாய், தென் ரிட்டர்ன் சென்னை ட்ரெயின் 460 ரூபாய். அவ்வளவுதாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.